friends, welcome to Rani Tailors. Product design என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து இந்த மாதிரிக்கு சின்னதாக ஒரு ஸ்டோன் திலகம் ஷேப் ஸ்டோன் வர்றத மாதிரிக்கு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு ஒன்றை கட் பண்ணிக்கலாம். ஒன்றை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே அளவுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கலாம். இந்த லைனில் வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டதுக்கு பக்கத்துலேயே திரும்பவும் நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். டூ பீட் எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம இது ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். கட் பீட் போட்டுக்கலாம். 2 கட் பீட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஆன்டிக் பீடு எடுத்திருக்கேன். 2 கட் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு கோல்டு கலர் சீக்வன்ஸ். இப்போ இதில் போட்ட மாதிரி எங்கேயும் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம 2 பீடும் இங்கே போட்டதில் 2 கட் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சீக்வன்ஸ் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒயிட் பீடு போட்டுக்கலாம். ஒரு ஒயிட் பீடும் ஒரு சுகர் பீடும். திரும்ப நம்ம இங்கே போட்டோம் இல்லையா ஜர்தோ ஸ்ப்ரிங், அதை போட்டுக்கலாம். இங்கே எப்படி போட்டுக்கோமோ அதே மெத்தட் தான். அந்த மாதிரி தான் ஃபுல்லுமே மாற்றி மாற்றி வரும். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு அப்புறம் கட் பீட் போட்டுக்கலாம். ஃபோர் பீட் எடுத்திருக்கேன். மடிப்புக்கு லைன் மார்க் பண்ணியிருக்கல, அந்த லைனில் வர்றத மாதிரிக்கு போடுறோம். இப்போ நம்ம வந்து 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். கட் பீட் இங்கேயும் போட்டுட்டு இதில் ஒரு 4 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம நம்பர் 2 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். ஃபோர் பீட் எடுத்திருக்கேன். போட்டுட்டு நம்ம கட் பீட் வந்து 4 பீட் போட்டுக்கலையா, இது தள்ளி
திரும்ப நம்ம ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம் இதே மாதிரி. இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி நம்பர் 2 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் போட்டுக்கலாம். கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். போட்டுட்டு இதில் வந்து ஒரு சக்கரி போட்டுக்கலாம். சக்கரையை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றை கட் பண்ண மாதிரியே நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஃபோர் லைன் போட்டிருக்கோம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஒரு கட் பீடும் ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். ஒரு கட் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சீக்வன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஒயிட் பீடும் ஒரு ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஆன்டிக் பீடும் ஒரு சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். 1 2 சுற்றி சுற்றிட்டு நீடில் உள்ளே இறக்கிடலாம். இப்போ இதில் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீடு ஒன்று, நம்பர் 2 ஆன்டிக் பீடு ஒன்று. இந்த மாதிரி 2 பீடை எடுத்துகிட்டு இந்த பீடை இந்த மாதிரி எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அது ஹோலுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இந்த சக்கரி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த மாதிரியே நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இங்கே இதெல்லாம் நம்ம போட்டுட்டு இந்த பாக்ஸ்குள்ளே வந்து சீக்வென்ஸும் சில்க் த்ரெட் டச் ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டுக்கலாம். 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நீடில் நம்பர் 5 இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு நீடில் வந்து உள்ளே இறக்கிடலாம். சீக்வென்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே இறக்கணும்.
இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஸ்லீவ் போட்டிருக்கோம். உங்கள் ஸ்லீவோட லெங்க்த்து தகுந்த மாதிரி இந்த புட்டாஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக் டிசைன் வந்து இந்த பார்டர் லைன் மட்டும் வரும், அங்கங்கே இந்த புட்டாஸ் போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.